ஸோ இதில் இந்த வியூ எப்படி வரையலாம், இந்த மாடல் எப்படி வரையலான்னு பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக எல்லா ட்ராயிங்லேயும் இப்போ எல்லா டைமென்ஷனுமே இருக்கும். ஸோ இது எக்ஸசைஸ்க்காக போட்ட ட்ராயிங்கில் இதில் வந்து சில டைமென்ஷன்ஸ் மிஸ்ஸிங் இருக்குது. ஸோ நான் இந்த எப்படி வரையலான்னு மட்டும் சொல்கிறேன். ஸோ டைமென்ஷன்லாம் சிலது இல்லாததை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இருக்கிற ட்ராயிங்லலாம் எல்லா டைமென்ஷனும் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதை எப்படி வரையலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த ப்ரொஃபைலை வரைஞ்சி ஒரு 25 mmக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இதில் நம்ம ஹோல்ஸ் போட போகிறோம். இந்த ஹோல்ஸில் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் கொடுக்கவே இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த வியூவில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த லென்த்து கொடுக்கல, இந்த ஹோலோட லென்த்து கொடுக்கல. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் இதை எப்படி வரையலான்னு மட்டும் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை 90 இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸுமே கொடுக்கல, இது 80 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இங்கிட்ட ஒரு 20 mm, இந்த சைடு ஒரு 20 mm எடுத்துக்கலாம். நான் ஒரு 120ன்னு எடுத்துக்கிறேன். ஸ்கெட்ச் ஏதோ ஒரு பிளேனை செலக்ட் பண்ணிக்கிறோம், ஓகே கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா 90க்கு 120 ஒரு பாக்ஸ் வரைகிறேன். லைனில் போட்டாலும் சரி, இல்லை ரெக்டாங்கிளில் போட்டாலும் சரி, எப்படி வேணாலும் போட்டுக்கங்க. நான் இப்போ லைனில் போடுறேன். 90ல் பாதி 45, 2 என்ட்ரு பண்ணணும். இங்கேருந்து நம்ம இந்த சைடு 120 வச்சுக்கலாம், ஹைட்டு வந்து 90 வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து 60 வரையலாம். இதை டபுள் கிளிக் டைமென்ஷன் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணிக்க முடியும். 60 என்டர், க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹைட்டு வந்து 90 என்டர் என்டர். இந்த பக்கம் 120. எகைன் இதை ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிக்கும். ஸோ இங்கே வந்து இங்கே ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் கொடுக்கல. இங்கேருந்து இது 25 அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு 30 mm இருக்கும். ஸோ ஒரு 30 mmல வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த ரேடியஸ் 25 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 25 பிளெண்ட் பண்ணிக்குவோம். ஃபில்லட், ரேடியஸ் 25 டைப் பண்ணிக்கங்க. என்டர். இதையும் அதே மாதிரி இதையும் எஸ்கேப். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் 20 டயா. இதோட சென்டரில் தான் இருக்குது, செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதை டச் பண்ணிங்கன்னா சென்டர் பாயிண்ட் காமிக்கும், அதில் வச்சிடலாம். ஸோ இது ஓகே. நெக்ஸ்ட்டு இதை வந்து 25 mm திக்னஸ்க்கு நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுக்குறோம், எக்ஸ்ட்ரூட் போகிறோம். இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நன் கொடுத்துக்குங்க. 25 mm ஹைட்டு, 25 mm கொடுத்தாச்சு. ஓகே. அடுத்து இதோட பேக் சைட்லேருந்து நம்ம 25 mm ஹைட்டுக்கு இந்த 120க்கு ஒரு லைன், ஒரு மறுபடியும் ஒரு ரெக்டாங்கிள் போடணும். நம்ம ஒன்றுமே இல்லை, ஸ்கெட்சு. இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு டேட்டம் ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இதில் இங்கேருந்து 120, இங்கே டேப் பட்டனை மட்டும் அமைக்கி 25ன்னு டைப் பண்ணிங்கன்னா டேபு 25 என்டர்
ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ரெடி ஆயிடும். ஸோ இதை வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே கொடுக்கல ஹைட் எவ்வளோன்னு, இங்கே 90 கொடுத்துருக்காங்க. நம்ம இதை டபுளாக எடுத்துக்கலாம். ஒரு 180. அதில் ஆல்ரெடி ஒரு 25 போனதுனால ரிமைனிங் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அதே 20 டயா. ஸோ இங்கேருந்து 25ல் நம்ம வரைஞ்ச மாதிரி இங்கேருந்து 25ல் அந்த ஹோல் நம்ம போட்டுக்கிறோம். ஸ்கெட்சு இந்த டாப் வியூ போட்டுக்கலாம். என்டர். இங்கேருந்து 25, இங்கே 20 டயா சர்க்கிள். அப்புறம் இந்த லைன் தேவையில்லை, டெலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மிரர். இங்கே மிரர் பண்ணுறப்ப நம்ம ஒரு சென்ட்ரல் லைன் வேணும். ஒரு சென்ட்ரல் லைன் போட்டுக்கலாம். ஃபினிஷ் கொடுத்துக்குங்க. எக்ஸ்ட்ரூட். இது ரெண்டையும் ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை இங்கே ரிவர்ஸ் கொடுத்தாலும் சரி. இங்கே சப்ட்ராக்ட் மாற்றணும். நன்னுக்கு பதிலாக சப்ட்ராக்ட் மாற்றினீங்கன்னா மெட்டீரியல் இதில் ரிமூவ் ஆயிரும். செலக்ட் பண்ணி கேட்குது, இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஹோல் ஜென்ரேட் ஆயிரும். இங்கேயுமே உங்களுக்கு வந்து ஃபில்லட் இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா சேம் நான் அப்போ பண்ண மாதிரி ரேடியஸ் 25. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து 45 டிகிரி, அதாவது இங்கேருந்து 45 டிகிரினா, ஸோ இங்கேருந்து 45 டிகிரி தான். ஸோ 45 டிகிரியில் ஒரு டேட்டம் நம்ம ஜென்ரேட் பண்ணோம். ஸோ நம்ம டேட்டம் பிளேனில் போகிறோம். அட் ஆங்கிள் 45. So minus 45. So 45ல ஜென்ரேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்கெட்சில் இந்த வியூவை வந்து நம்ம வரைய போகிறோம். ஸ்கெட்சு இந்த டேட்டம் பிளேனை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இதில் 95 mm வந்து 80 × 95 வரையணும்.
சென்டர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் இங்கே இந்த சைடு 40, அந்த சைடு 40. என்டர். ஸோ இதே மாதிரி இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் 95. ஸோ மறுபடியும் இங்கேருந்து 80. இதை ட்ராக் பண்ணி இந்த ட்ராக் பண்ணுற பாயிண்ட் பிடிக்கல அப்படின்னா பெர்பெண்டிகுலராக பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாக்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் 25 mm தள்ளி ஒரு ஸ்லாட் இருக்குது. ஸோ கீழேருந்து 25க்கு ஒரு லைன் போடுறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம். இதை எக்ஸ்ட்ரூட் எங்கே வரையும் பண்ணணுன்னா இந்த ஜாபில் மெர்ஜ் ஆகணும். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ரேடியஸ் இருக்குது. ஸோ இந்த ரேடியஸ் நம்ம வரையணும். இந்த ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 80 mm வித்துங்கிறனால ஃபுல் ரேடியஸ் தான். R40. நம்ம சர்க்கிள் போட்டு கூட இங்கேருந்து ஒரு 40. எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறோம். இதை செலக்ட் பண்ணுறோம். இதில் நம்ம சப்ட்ராக்ட் கொடுக்காம யூனிட் கொடுத்துடலாம். இதோட ஜாயிண்ட் ஆயிரும். இது எது கூட ஜாயின் பண்ணுறது கேட்குது. ஏதோ ஒன்று கூட தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதனால் நன் கொடுங்க, அப்புறமேட்டு நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதை தாண்டி வரும்போது வெளியில் தெரியுது. ஸோ நம்ம இதை தனியாக தான் கட் பண்ணி ஆகணும். பரவாயில்ல, ஃபஸ்ட்டு இதுக்குள்ளார இருக்க மாதிரி வச்சு ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ஸ்லாட்டு, இதில் ஒரு ஹோல் இருக்குது. இந்த ஸ்லாட்டு வந்து 25 mm ஹைட்டில் இருக்குது. ஸ்கெட்சு எகைன் அதே டேட்டம் பிளேனு. ஓகே, இங்கேருந்து 25.
அதோட வித்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 mm. வரைஞ்சாச்சு. இது எவ்வளோ டெப்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 mm டெப்த்துக்கு நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஃபினிஷ் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூடு, ரீசெலக்ட் 15, ரிவர்ஸ், சப்ட்ராக்ட், இது கட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஹோல் மட்டும் வரையணும். அப்போ அதுக்கு வந்து வெறும் ஸ்கெட்சு, இந்த பிளேனை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துங்க. இங்கேருந்து இதோட சென்டர் இங்கேருந்து 25, அடுத்து ஒரு 35, 60, இதில் 15, 75 mm. முப்பதமும் ஹோல். இங்கே வரைஞ்சிருக்க 3Dக்கும் இங்கே போட்டிருக்க 2Dக்கும் சம்மந்தமே இல்லை. இது சென்டருக்காக வரைஞ்சிருக்காங்க. இந்த ஆர்க்கோட சென்டருக்காக வரைஞ்சிருக்காங்க. அந்த டைமென்ஷன் கொடுத்தது எட்ஜிலேருந்து பக்கத்தில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுபடி பார்த்தா இந்த ஹோல் வந்து இந்த மேலே தள்ளி வரும். ஸோ இது மாதிரி வேணும் அப்படின்னா இந்த டைமென்ஷனுக்காக வராது. ஸோ நம்ம இது மாதிரி வர மாதிரியே நான் காமிக்கிறேன். ஸோ அப்போ இந்த 30ங்கிறது கரெக்ட் இல்லை, இந்த டிஸ்டன்ஸ் இல்லை. ஸோ இந்த சர்க்கிள் இங்கே வராது. நான் அண்டு போயிட்டு இந்த சர்க்கிளை வந்து 30 mm வந்து இதோட சென்டர் பாயிண்ட்டுக்காகவே வரைகிறேன். அதாவது இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட். ஓகே, அப்படி வரைஞ்சால் இந்த எட்ஜுக்காக வருது. ஸோ அதனால் அதுவும் செட் ஆகாது. ஆக்சுவலாக இதோட சர்க்கிளோட டயமீட்டர் 30. ஒரு 10 mm தள்ளி வைக்கலாம். இந்த லைன் இருக்கக்கூடாது, அதனால் மறுபடியும் அந்த ஸ்கெட்சை எடிட் பண்ணுறேன். லைனை டெலீட் பண்ணுறேன். ஃபினிஷ் ஸ்கெட்ச், எக்ஸ்ட்ரூடு, இது த்ரூ, டபுள் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா நிறைய லென்த்தை எடுத்துட்டு ஓகே. இப்போ இந்த இதில் மட்டும்தான் கட் ஆகிருக்கும், இதில் கட் ஆகிருக்காது. ஏன்னா இதையும் நம்ம ரெண்டையும் லிங்க் பண்ணல ஃபஸ்ட்டே. ஸோ அதனால் மறுபடியும் எக்ஸ்ட்ரூட். இதை நான் ஃபஸ்ட்டே யூனியன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த பிரச்சனை இல்லை.
இப்போ இந்த இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இதை மட்டும் ரிமூவ் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணலான்னா ஸ்கெட்சு, இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு ரஃபாக ஒரு லைன் இங்கேருந்து இங்கே 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 இதை வந்து நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். சப்ட்ராக்ட் கொடுத்தேன். ரிவர்ஸ், இந்த ஸ்கெட்ச் இது பத்தலை. ஸோ இந்த ஸ்கெட்சை மறுபடியும் எடிட் பண்ணுறேன். ஸோ இப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ தேவையில்லாத லைன்ஸ்லாம் ஹைட் பண்ணலாம். ஹைடு, இந்த டேட்டம் பிளேனு ஹைடு, ஸ்கெட்சு ஹைடு, இந்த ஸ்கெட்சு ஹைடு, இந்த ஸ்கெட்சு ஹைடு, ஹைடு, சர்க்கிள், இப்போ இது எல்லாமே லைனில் என்ன தெரியுது இல்லைங்களா? ஸோ இதை வந்து யூனியன் பண்ணும். யூனைட் கொடுத்துட்டு இது இதோட அப்ளை, அடுத்து இது இதோட அப்ளை. அவ்வளோதான். இப்போ நமக்கு தேவையான மாடல் கிடச்சிருச்சு. இதே மாதிரி அடுத்தது பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் வேறு ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் அடுத்தது சொல்கிறேன்.